என்ற அந்த ஆவல் இருந்தது. இன்று அந்த ஆசை உண்மையிலேயே கம்யூனிஸ்டுகளுடைய பொறுப்பு மிக அதிகமானது என்பதை உணர வேண்டிய ஒரு காலப்பகுதியிலே இந்த உரையை நான் நிகழ்த்துகிறேன். தோழர்களே, உலகாலமாக தத்துவ ஞானிகள் உலக வெறுத்திருக்கிறார்கள். எமது பணி அதனை மாற்றியமைப்பது என்று சொன்ன கால்மார்க்ஸ் உலகத் தொழிலாளர்களுடைய விடுதலைக்கான அடிப்படையை தந்திருக்கிறார் என்பதுதான் உண்மையானது. இன்றைய உலக அரசியல், பொருளாதார, பண்பாட்டு சூழலிலே உழைக்கும் மக்கள் பெரும் துன்பங்களை எதிர்நோக்கி இருக்கின்ற சூழலிலே, உலக சமாதானம் இல்லாமல் இருக்கிற சூழலிலே, யுத்த மோகம் வெறிபிடித்த ஒரு நிலைமை காணப்படுகின்ற ஒரு சூழலிலே உலகம் எங்கும் இருக்கின்ற தொழிலாளர்கள் ஐக்கியப்படுவதனூடாக புதிய உலகத்தை சிருஷ்டிக்க வேண்டியவர்களாக இருக்கிறார்கள். அந்த அடிப்படையிலே உலகத் தொழிலாளர்களே ஒன்று சேருங்கள் என்ற அந்த மகத்தான அந்த மகுட வாசகம் இன்றைய மிகவும் அவசியமானதாக இருக்கின்றது. அந்த அடிப்படையிலே புதிய ஜனநாயக மார்க்சிய லெனினிச கட்சியின் தோழர்களுடன், லண்டன் கிளை தோழர்களுடன் இங்கே நாங்கள் வருகை தந்திருக்கின்றோம். எதிர்காலத்திலே இந்த வேலை திட்டங்களை மேலும் விரிவுபடுத்த வேண்டியதன் அவசியத்தை பற்றி நாங்கள் விரிவாக பேசியிருக்கின்றோம். என்னதான் இடர்பாடுகள் வந்தாலும், என்னதான் கழுத்தறுப்புகள் நிகழ்ந்தாலும், என்ன எதிர்ப்புகள் நிகழ்ந்தாலும் அனைத்தையும் முறியடித்து முன் செல்லக்கூடிய வல்லமை கம்யூனிஸ்டுகளுக்கு மட்டுமே உண்டு என்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்கின்றோம். அந்த அடிப்படையில் தான் புதிய ஜனநாயக மார்க்சிய லெனினிச கட்சியும் எல்லா இடங்களிலும் பரந்துபட்ட தொழிலாளர்களை ஐக்கியப்படுத்துவதை செயற்பட்டு கொண்டிருக்கிறது என்பதுதான் உண்மையானது. எமது பணி மிகவும் அதிகமானதாக ஆகும் தோழர்களே. எங்களுக்கென்று ஓய்வு இருக்க முடியாது. நாங்கள் மிக கடுமையான ஒரு பணியை செய்வதனூடாக, அர்ப்பணிமிக்க மார்க்சியத்தை பின்பற்றுவதனூடாக, கட்சியை பலப்படுத்துவதனூடாக உலகத் தொழிலாளர் இயக்கத்தின் ஒரு முக்கியமான வளர்ச்சியிலே இலங்கை நோக்கக்கூடிய மார்க்சிய லெனினிச புதிய ஜனநாயக மார்க்சிய லெனினிச கட்சி கணிசமான ஒரு பங்கினை அளிக்க முடியும், ஆற்ற முடியும் என்பதை கடந்த காலத்தில் நாங்கள் உறுதிப்படுத்திருக்கோம். நமக்கு முன்னே உள்ளது மகத்தான மகான் உலக பாட்டாளி என்ற தலைவனாக இருக்கக்கூடிய கால்மார்க்சினுடைய அந்த உறுதியான நிலைப்பாட்டை தொழிலாளர்கள் மத்தியிலே கொண்டு செல்வதுதான் எமது பிரதானமான விஷயமா இருக்கிறது. அதை நிச்சயமாக கொண்டு செல்வோம் என்ற அந்த உறுதிமொழியை கால்மார்க்சினுடைய அந்த நினைவிடத்திலிருந்து உறுதி கொள்கின்றோம். அன்பு தோழர்களே.